రాష్ట్రంలో ప్రజలు మార్పు కోరుతున్నారని, ఈసారి ఎన్నికల్లో తాను తప్పకుండా గెలుపొందుతానని తమిళగ వెంట్రి కళగం పార్టీ నుంచి వేపనపల్లి నియోజకవర్గంలో పోటీ చేసిన సంపంగి ధీమా వ్యక్తం చేశారు. శనివారం సూలగిరి సమీపంలోనే రౌండానా నుంచి వేల మంది పార్టీ కార్యకర్తలు అభిమానులతో కలిసి ఊరేగింపుగా వెళ్లి సూలగిరి తాలూకా వెళ్లి ఎన్నికల అధికారి చేతారానికి తన నామినేషన్ అందజేశారు. ఈ సందర్భంగా ఆయన మాట్లాడుతూ నియోజకవర్గంలోని అన్ని ప్రాంతాలలో వృద్ధుల నుంచి యువత వరకు టీవీకే పార్టీ పట్ల మంచి ఆదరణ లభించిందని తెలిపారు. డీఎంకే అన్న డీఎంకే పార్టీల పాలన నుంచి ప్రజల మార్పు కోరుతున్నట్లు ఈ సందర్భంగా సంపంగి తెలిపారు. ఇతరులు పార్టీ తరపున ఎన్నికలలో పోటీ చేస్తారని, కానీ తాము సిద్ధాంతాల కోసం రాజకీయ రంగ ప్రవేశం చేశామని అన్నారు. వేపనపల్లి నియోజకవర్గంలో సరైన రోడ్డు లేకపోవడం, త్రాగునీటి సమస్య, అటవీ ప్రాంతాల నుంచి వన్య మృగాల దాడి వంటి ప్రధాన సమస్యలు ప్రజలు ఎదుర్కొంటున్నారని, తాను గెలుపొందిన వెంటనే ఈ సమస్యను పరిష్కారం చేయబడతానని ఆయన హామీ ఇచ్చారు. தொகுதி கட்சி தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எங்கள் தொகுதி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் முழு முயற்சி செய்வோம். எங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் நாங்கள் பரிசீலனை பண்ணி அது மக்களுக்கு நல்ல ஒரு இதாக பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இது பண்ணுறோம் சார். மக்கள்கிட்ட சார் நல்ல வரவேற்பு இருக்குது. எங்கே போனாலும் பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க இல்லை, அந்த யூத் ஜாஸ்தி. யூத் நிறைய ஆதரவு இருக்குது. நல்ல தலைவருக்கு வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நல்லா இருக்குது. தொகுதி நல்லா இருக்குது சார். வெற்றி வாய்ப்பு எங்களது பிரகாசமாக இருக்குது சார். நாங்கள் அந்த மக்கள் போய் பார்த்தாலே ஒரு வில்லேஜுக்கு போனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது வேப்பனப்பள்ளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்குதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். எங்களுக்கு சார் இது என்ன போயிருக்கு சார். இது நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போட்டிடுறோம். அவர் கட்சி சார்பாக அவர் போட்டிடுவார். அது என்ன இருக்கு, நாங்கள் ஓட்டு எங்கள் மக்கள், பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போகிறோம் சார். எங்களுக்கு குரு அம்மா தான் சார். அம்மா தான் சார் குரு. அம்மா குருவனை கேட்டுட்டு அவரு சார் டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்களே போய் எல்லா வில்லேஜுக்கு பாருங்க. யூத் பார்த்தீங்களான்னா எல்லாம் தமிழக வெற்றி கழகத்து தான் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அதனால எங்கள் தொகுதியில் இன்னும் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் நல்லா ரிசல்ட் வரும் சார். வேப்பனப்பள்ளி தொகுதி பொறுத்த வரைக்கும் எந்த கேண்டிடேட்டு இப்போ டிஎம்கேல ஆகட்டும், ஏடிஎம்கேல ஆகட்டும் இருந்தால் கூட நம்ம டிவிகேல கண்டிப்பாக மக்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்குறாங்க சார். எல்லா வில்லேஜுக்கு போகிறோம், ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. நல்ல வரவேற்பு தெரியுது எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக தளபதி இங்கே ஜெயிக்கிறாரு. நாங்கள் நிஜமாக தமிழக வெற்றி கழகம் இங்கே ஜெயிக்கும் சார். இந்த பக்கம் தெலுங்கு, கன்னடம் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்காங்க, காடு பகுதியாளர் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே குடிநீர் பிரச்சனை ஆகட்டும், ரோடு பிரச்சனை ஆகட்டும், சப்போஸ் இங்கே எங்கள் தொகுதியில் நிறைய யானை பிரச்சனை இருக்குது. அது எல்லாம் கூட நாங்கள் வெற்றி நிச்சயமாக ஜெயிச்ச பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுறதான்னு பார்த்து மக்களுக்கு நிச்சயமாக நல்லதே பண்ணுவோம் சார். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான வேட்பாளர் தான் நம்முடைய அருமை அண்ணன் சம்பங்கி அண்ணா அவர். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்கள். கூடிய எதிர்கட்சிகளுக்கு சொம்ம சிப்பனமாக விளங்கக்கூடிய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வீசலை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே சார். சார் புரியுங்க. கரெக்ட்.